வெட்னஸ் தமிழ் சேனல் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த படத்தினுடைய ரிவ்யூ வந்து பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிவர்மன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படமாக வந்திருக்கக்கூடிய ஒரு நொடி அப்படின்ற படத்தினுடைய ரிவ்யூ தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ முதல் வந்து இந்த படத்தினுடைய ஒன்லைனர் கதை என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். MS பாஸ்கர் அவர்கள் வந்து ஒரு மிஸ் ஆயிடுறாரு. ஸோ இதை வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் போய் போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எங்க வீட்டுக்காரர் வந்து மிஸ் ஆயிட்டாரு, என்னன்னு தெரியல, நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பதிவாகுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்தில் ஒரு நாற்கடையில் ஒரு பொண்ணு வந்து கொடூரமான முறையில் வந்து கொலை செய்யப்படுறாங்க. இந்த ரெண்டு கேஸுமே வந்து ஹீரோ கிட்ட வருது. ஸோ இந்த ஹீரோ வந்து இந்த கேஸை யார் கொலை பண்ணாங்க, அவர் யார் கடத்தினாங்கன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தினுடைய மொத்த கதையே. இப்போ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்லாம் என்ன, நெகட்டிவ்ஸ்லாம் என்ன அப்படின்றத வந்து பார்த்தலாம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, படத்தினுடைய பெயருக்கு ஏற்ற மாதிரி படத்தினுடைய பெயர் வந்து ஒரு நொடின்னு சொன்னல, ஒரு நொடி கூட உங்களால் சீட்டை விட்டு எந்திரிக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பரபரப்பாக வந்து உங்களை சீட்டில் வந்து உட்கார வச்சிருப்பாங்க தியேட்டரில். ஸோ அதுதான் வந்து மிகப்பெரிய பாசிட்டிவாக வந்து இந்த படத்தில் வந்து நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து இதுதான் இவருடைய முதல் படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பக்காவான நேர்த்தியான ஒரு ஸ்கிரிப்டை எடுத்து எந்த படத்தினுடைய சாயலுமே இருக்காது. இது ஒரு த்ரில்லர், கிரைம் த்ரில்லர் ஜானர் படம் தான். நீங்க துருவம் 16 எடுத்துக்கோங்க, இல்ல ராட்சசன் எடுத்துக்கோங்க, எந்த படம் எடுத்தாலும் அதனுடைய சாயல் வந்து இந்த படத்துல இருக்கவே இருக்காது. ஸோ அதுதான் இவருடைய மிகப்பெரிய சக்சஸ். இவருடைய ஓன் கதை, ஓனா எழுதி ஒரு படத்தை வந்து பக்காவான ஒரு த்ரில்லர் படத்தை வந்து இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருக்காரு. உண்மையிலே வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். நீங்க படத்தை பாருங்க, இவர் வந்து உண்மையிலே வந்து புது டைரக்டரா, நியூ டைரக்டரா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து மேக்கிங் இருந்துச்சு. ஸோ அடுத்தபடி அந்த படத்துல மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தினுடைய மியூசிக். சஞ்சய் அந்த படத்துக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காரு. அற்புதமான மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து சீனை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகும். ஸோ அந்த லெவலுக்கு வந்து அருமையான ஒரு மியூசிக் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து போட்டிருந்தாரு. இதை விட இன்னொரு பாசிட்டிவா எங்களுக்கு ரொம்ப என்ன பட்டுச்சு அப்படின்னா, ஏன்னா எல்லாருமே வந்து உலக படங்கள்லாம் நிறைய பார்த்துருப்போம். ஸோ ஒரு கிரைம் போகுது அப்படின்னா, இந்த கொலை யார் பண்ணியிருப்பா, அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருப்பேன்ப்பா, இன்ட்ரோலையும் நான் கண்டுபிடிச்சிருவேன், லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் முன்னாடி நான் கண்டுபிடிச்சிருவேன் யார் கொலை பண்ணா அப்படின்லாம் சொல்லுவோம்ல. பட் இதெல்லாம் நீங்க சொல்லவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்க யாருமே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதியிருந்தாரு. ஸோ இந்த ஸ்கிரீன் பிளேக்காகவே வந்து அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அருமையான ஒரு திரைக்கதை எழுதி இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தான். அதுக்காக வந்து இவர் போலீஸா இருக்காரு, நிறைய ஃபைட் பண்ணுவாரு, நிறைய வந்து ஆங்கிரியா பேசுவாரு, அக்ரெசிவா இருப்பார். அந்த மாதிரிலாம் எந்த சீனுமே வந்து இந்த படத்துல இருக்காது. படத்தினுடைய ஹீரோ கதையை நம்பி நீங்க தேட்டருக்கு போய் உட்காந்து படம் பாருங்க. உங்களை கதையே தானா கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து உங்களை கூட்டு போகும். அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம். படத்துல லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம், கிளைமேக்ஸ் லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் நீ சீட்ல உங்களால உட்காரவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு கிரிப்பிங்கான ஒரு திரைக்கதையை தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபைனலா வந்து ஒரு ட்விஸ்டோட வந்து இந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. உண்மையிலே அருமையா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி பக்காவா ரைட் பண்ணி எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம இதை வந்து ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா தமன்குமார் அவர்கள் நடிச்சிருக்காரு. நீங்க பார்த்திருப்பீங்க, அயோத்தி படத்துல வந்து அந்த வேன் டிரைவர் அவர் வரல. ஸோ அவர் தான் தமன்குமார். இந்த படத்துல வந்து லீட் ரோல் எடுத்து அவர் தான் ஹீரோவா பண்ணியிருக்காரு. உண்மையிலே வந்து அருமையா அந்த கதைக்கு வந்து பொருந்திருந்தாரு. ஸோ அவருடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாய்ஸ் எல்லாமே வந்து அது டப்பிங் வாய்ஸால் அவருடைய ஒரிஜினல் வாய்ஸான்னு தெரியல. ஸோ ஒரிஜினல் வாய்ஸாக தான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த உடலுக்கு ஏற்ற, அந்த உடல் மொழிக்கு ஏற்ற அந்த வாய்ஸ் இருக்குல்ல, அந்த கம்பீரமா ஒரு கிரைம் த்ரில்லருக்கு என்ன தேவையோ அதை வந்து அப்படியே வந்து கதைக்கு வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ அதுவும் வந்து இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸா வந்து பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் படத்தினுடைய எண்டில் வந்து பார்ட் 2க்கு வந்து லீடோட வந்து படத்தை முடிச்சிருப்பாங்க. நம்ம சில படங்கள்லாம் பார்ப்போம், ஏன்டா நீங்க இந்த பார்ட் 2லாம் போடுறானுங்க அப்படின்லாம். இப்போ பார்ட் 1வே பார்க்க முடியல, பார்ட் 2 வேற பார்க்கணுமா அப்படின்லாம் தோணும். ஸோ இந்த படத்தில் பார்ட் 2 அந்த லீடு கொடுத்தாங்களே, அதுவே வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் இருந்துச்சு. படத்தினுடைய மைனஸா எங்களுக்கு பட்டது என்னன்னா, நிறைய இடங்கள்ல வந்து அந்த காட்சி அமைப்புகள் வந்து தெரிஞ்சிச்சு, இது வந்து லோ பட்ஜெட் படம் தான் அப்படின்ற மாதிரி அந்த செட்டப் இதெல்லாம் போடுறாங்களா. ஸோ அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிச்சு. நார்மலாகவே இந்த படம் வந்து ஒரு லோ பட்ஜெட் படம் தான். இருந்தாலும் மேக்கிங் வாய்ஸை வந்து நல்லா பக்காவாக பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் அந்த சில இடங்கள்ல அந்த பிசிறு அடிக்கிற விஷயங்கள் மட்டும் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பாடல்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு வந்து இந்த படத்தில் வந்து பாடல்கள் தேவையே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் இப்போ ஒரு ஆளாக வந்து விசாரிச்சுக்கிட்டு அப்படியே கதை வந்து நடந்துட்டு இருக்கும்போது நீ இடையில வந்து ஒரு பாட்டை போட்டோன்னே வந்து அந்த கதையை வந்து அப்படியே டம்ப் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் தவிர்த்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல வந்து இப்ப நீ பாக்குறீங்க, ஓப்பனிங்ல பாக்குறீங்க, அந்த கொலை நடந்தது, இந்த கொலை யார் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கதை போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு நார்மல் ஆடியன்ஸ் போய் உட்காந்தான் அப்படின்னா அவனவே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுற கதை. என்னப்பா இவன் கொண்டு போனான், அவன் கொண்டு போனான், படம் முழுக்கவே வந்து யாரையா ஒரு ஆளை வந்து சந்தேகப்பட்டுட்டு தான் இருப்பீங்க. லாஸ்ட்ல வந்து அவன் இருக்கவே மாட்டான். ஸோ நார்மல் ஒரு ஆடியன்ஸ் போய் படம் பார்த்தான் அப்படின்னா அவனுக்கு வந்து புரியறதுக்கு வந்து கொஞ்சம் குறைவு தான், வாய்ப்பு வந்து மிக குறைவு தான். ஆனால் படம் வந்து நல்ல ஒர்த்தான படம் தான். நல்ல சூப்பராக ரைட்டிங்குமே அருமையாக திரைக்கதை எழுதி சூப்பராக வந்து இயக்கியிருக்காங்க. பட் நார்மலாக ஒரு ஆடியன்ஸ் போய் பார்க்குறாங்க, இப்போ வந்து நம்மளோட ஒரு 20 வயசு 30 வயசு அதிகமாக உள்ளவங்கலாம் போய் பார்க்குறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ எங்களை பொறுத்தவரை இந்த வருஷத்தினுடைய மிக சிறந்த திரைப்படம், சிறந்த கிரைம் த்ரில்லர் திரைப்படம்னா இந்த ஒரு நொடி திரைப்படம் தான். கண்டிப்பாக அந்த படத்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க, தேட்டரில் போய் பாருங்க.
பாருங்க, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும் இந்த படம். உங்களை லாஸ்ட் வரைக்கும் சீட்ல உட்கார வச்சு ஒரு படத்தை வந்து முடிச்சு உங்களை வந்து அனுப்பிச்சு விடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து தரமான உத்தான படம் தான். ஆனால் லோ பட்ஜெட் படம் தான். நம்ம லோ பட்ஜெட் படத்தை நிறைய படத்தை நம்ம ஹிட் ஆகியிருக்கோம். இந்த மாதிரி படங்கள்லாம் ஹிட் ஆகணும். ஸோ இதெல்லாம் நல்ல படம். ஸோ கண்டிப்பான முறையில் மக்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து ஆதரவு தந்து இந்த படத்தை வந்து மேல் நோக்கி எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசையும். ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை வந்து நீங்கள் போய் தியேட்டரில் போய் பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபேமிலியோட போய் பாருங்க. ஓகே, இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.